பொதுவாக நம்மளுடைய உடல் வந்துட்டு நல்ல பளபளப்பாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் தேவை. நம்மளுடைய மாசுக்கள் வந்து காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்கள் நம்ம உடலுடைய பகுதியில் இருந்தாலும் தங்கும் பொழுது நம்மளுடைய சோப்பு போட்டாலும் அது பூர்ணமாக போகாது. அப்போது சில நார்களை வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த நார்கள் வந்துட்டு நம்மளுக்கு நல்ல மேனி பளபளப்பாகவும் மாசுக்களை நீக்கக்கூடிய இதுவாகுது. அதாவது இன்னைக்கு வந்துட்டு கெமிக்கல் ஸ்க்ரப்பர் வந்துட்டு டியூப்ல வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரப்பர் இல்லாமல் சாதாரணமாகவே பார்த்தீங்கன்னா இந்த நார்களை யூஸ் பண்ணும் பொழுது அந்த ஸ்க்ரப்பருக்கு விட எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்பாஞ்ச் கிடைக்குது. இந்த ஸ்பாஞ்சில் வந்துட்டு நீங்கள் உடம்பை தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுடைய மேனி நல்ல பளபளப்பாகும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த பேய் பீர்க்கம் இதை வந்துட்டு உடம்பு தேய்க்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மேலே இருக்கக்கூடிய தோள்களை நீக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி பஞ்சு போல் இருக்கும். இதில் வந்து ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். இந்த கசப்புத்தன்மை வந்துட்டு என்னன்னு சொன்னால் அந்த நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கும். கிருமி நாசினி இது வந்துட்டு பொதுவாகவே எல்லா வைத்தியர் கடையிலையுமே கிடைக்கும். உரிச்சே விற்பாங்க. இதை வந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்தும் பொழுது நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் வந்துட்டு அழிஞ்சு போகும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இயற்கையான கசப்புத்தன்மையினால் நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸும் வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். அதனால் வந்து நம்மளுடைய தோல் வந்து எப்பொழுதும் போல் மென்மையாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது இதை உபயோகப்படுத்தி பாருங்கள். நன்று பயனளிக்கும். நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்க வேண்டாம்.